Hi guys, welcome to this video. இன்றைக்கி நம்ம என்னோட போர்ட் டெக்கரேஷன் தான் பார்க்க வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு பெயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போர்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்தோன்னா அதிகமாக லைக்ஸே பண்ணல. ப்ளீஸ் இதுக்கு லைக் பண்ணிட்டு இதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ நாள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்ததுக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இந்த 2 பெயிண்ட் தான் நான் இப்போ அடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்ன இது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. இது 2த்தையும் போட்டுடலாமான்னு இருக்குது எனக்கு. அப்போ தான் நான் வந்தது ஐயோ மெயின் கேரக்டரே வந்துட்டேனே, தண்ணியே எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், என் தம்பி வச்சு போயிட்டு எடுத்துகிட்டு வாடா தண்ணியை, நான் மறந்துட்டேன், அக்கா கை இது செய்ய மாட்டியாடா அப்படின்னு. சரிக்கா அப்படின்ட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தான். அப்பன்னு பார்த்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தான் பாருங்கள். அவன் இது போர்டில் இது வச்சு கீழே ஊற்றிட்டாத. ஐயோ போர்டில் இது வச்சு அப்படின்ட்டு அவன் போய் வெளியே காய வச்சு அது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தரையில் ஆயிடுச்சுன்னு தொடங்க போகலாம். அப்பயும் போர்டெல்லாம் வந்து விட்டான். சரி போய் போர்டு எடுத்துகிட்டு வாடா மெயின் கேரக்டர் அப்படின்ட்டு அவன் போய் போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். என் தம்பி குட்டி பையன் இருந்தாலும் அவன் நல்லா தான் பண்ணுவான். எனக்கு நிறைய அவன் வரைஞ்சிருக்கான், வரைய சொல்லி கொடுத்துருக்கான். அவன்லாம் எனக்கு அவன் மை ஃபேவரட். நீங்களும் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. வீடியோ பார்க்கறது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நல்லா பாதி மேலே முடிச்சாச்சு. இந்த பிங்க் அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பர்பிளுக்கு கீழே அடிக்கலான்னு நினைக்கிறேன். கீழே அடிச்சிடலாம். இப்போது லேசாக என் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டேன். தம்பியை பாருங்கள், அழகாக என்ன மாதிரியே அழகாக வரைகிற இருப்பா. நான் தான் அவனுக்கு போர்டு செஞ்சு கொடுத்தேன். இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். ஓகே, கீழே பர்பிள் கலர் தொட்டுக்கலாம். தொட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் நல்லா பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்டிங்க, இது நேற்று தான் நான் பண்ணேன், ஏங்க அவ்வளோ வீடியோ வர மாட்டேங்குதுன்னு. எனக்கு ஃபீவர், நான் ஃபீவரில் தான் பேசிகிட்ருக்கேன். நேற்று தான் வந்தது எனக்கு ஃபீவர் மாதிரி இல்லை, கோல்டு. என் தம்பிக்கும் லேசாக கோல்டு. அதனால் ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, கீழே போட்டு அடிச்சிக்கலாம். அடிச்சாச்சு. இந்த பிங்க் அடிக்கலாமா? இல்லை, நல்லா இருக்காது. ஓகே, ரெயின்போ கலர் அடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, அதை அடிச்சிக்கலாம். என் தம்பி பார்த்திங்கன்னா ஸோ க்யூட்டாக அழகாக வந்துட்டுருக்கார் பாருங்கள். அவருக்கு க்ரீனும் ப்ளூ ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் நடுவில் லேஸாக ப்ளூ கொடுத்துருக்காரு பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக க்ரீனாக கொடுத்துட்டு ஓகே, ஃபைனல் டச் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனல் டச்சுக்கு இதோ ரெட்டு கொஞ்சம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, பர்பிள் கீழே இருக்குல்ல, அதனால தான் அப்படியே டிசைட் பண்ணி போட்டேன். ஆனால் பிங்க்கு கீழே இல்லை, அதனால் ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டோமே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். மேலே பிங்க் இருக்க மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வேறு என்ன, சாரி கைஸ், அந்த ஸ்கூல் கராட்டாவோட பார்ட் 2 வீடியோ போடுறேன்னு பண்ண முடியல. இந்த எடிட் பண்ணணும், இன்னும் அது பண்ணலை. நான் இதை பண்ணிகிட்ருக்கனால நான் அது இன்னும் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கும் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம். ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன் கைஸ், ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு எல்லாம் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஓகே, நான் தொண்ணு பேசிகிட்டே இருப்பேன், அதனால் கொஞ்சம் சாரி மன்னிச்சிக்கோங்க. ஓகே, அந்த பிங்க்கு பர்பிளை கொடுத்த உடனே நான் ரெயின்போ தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ரெட் அடிச்சிக்கலாம். நம்ம ரெட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரேஞ்ச் அடிச்சிக்கலாம். ஆரேஞ்ச் அடிச்சுட்டு நம்ம எல்லோ அடிச்சிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் நான் ஒரு ரெட் ஆரஞ்சு க்ரீன் எடுத்து லேசாக தடவி விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக அடிக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் நடுவில் நம்ம எழுதணும்ல, அந்த மாதிரி தேவைப்படும். அதனால் நான் சரி சைட்லேயே டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு
நான் என் தம்பி வந்து இல்லைக்கா நான் இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் துணி வச்சு துடைச்சிப்பேன், நான் இப்போ பண்ணிக்கிறேன்க்கா எப்படி அப்படின்னா, சரிப்பா பண்ணுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டேன். என் தம்பி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். எனக்கு லாஸ்ட் லூஸ் சொன்னால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன் என் தம்பி அழகாக வஞ்சிருக்கடி தங்கம் அப்படின்னேன். அக்கா இது என்ன தெரியுமா, இது எப்படிக்கா உனக்கு தெரியுது அப்படின்னு. ஒரு கீழே செடி மாதிரி இந்த கிராஸ்லாம் போட்டுட்டு ஒரு வெள்ளை கலர் மனுஷன் மாதிரி நிற்கிற மாதிரி, மேலே வந்து பச்சை கலர் லேசாக இது மாதிரி கிராஸ் அப்படியே இது மாதிரி இருக்க மாதிரிடா, அப்புறம் ஃபுல்லாக கடல் இருக்க மாதிரி எப்படின்னு. ஆமாக்கா அந்த மாதிரி தாங்க்கா நான் வந்தேன், ஆனால் இந்த க்ரீன் தெரியாமல் மேலே அடிச்சிட்டேன், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க்கா அப்படின்னா. சரிப்பா தம்பி அப்படின்ட்டேன். என்னோட ரன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்பாடி இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஓகே இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மேலே பிங்க் இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி ஓகே நான் பிங்க் வேணாம், அப்படியே ஆப்போசிட்லேருந்து ரெட்டு ஆரஞ்சு எல்லோ க்ரீன் போக வேணாமல் பிங்க்கு பர்பிள் அந்த மாதிரி போகலாம் ஆப்போசிட் சைடில் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கீழே வந்து ரெட்டை அடிக்க ஆரம்பித்தேன்னா நெக்ஸ்ட் என்ன கலர், ஆரஞ்சு தான் கைஸ். ஆரஞ்சுக்கு 2 மீனிங் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படி தெரியலண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இங்கே பாருங்கள், எல்லோ கொஞ்சம் அடிச்சிக்கலாம் நம்ம. என் தம்பி அந்த தொட்டு பார்த்துட்டே இருக்கா, ஏன்னா அக்கா காஞ்சிச்சுக்கா உந்து கஞ்சிச்சா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. ஓகே வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பாய் காய்ஸ்.